முக்கில் நிற்குது. Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 1st April 2022. First news related to India's response to the global food crisis. So, this article was mentioned in the Hindu paper, 31st March 2022. This article related to, so we helped for the food crisis in Afghanistan. So, other related, we having the foreign policy and then எல்லா இடத்துலையும் நம்ம போகும்போது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் போகும்போது யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் வாசுதேவ குடும்பகம், தட் இஸ் த ஹோல் த வேர்ல்ட் இஸ் அன் ஃபேமிலி அப்படின்ற கான்செப்டில். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் சஃபர்ட் டூரிங் தி கோவிட் அண்ட் தென் வி ஹேட் லாட் ஆஃப் பாவர்ட்டி, ஹங்கர் அண்ட் தென் நிறைய நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி வேர்ல்டு ஓவரில், நாட் இன் அவர் கண்ட்ரி, not only in our country. So we also have those things. So that's the reason we provided food security for Indian people as well as foreign countries க்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அதில் மெயினாக இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் we having 650 million people. The hunger population 650 million people. அதில் எக்ஸ்ட்ரீம் கேட்டகரியில் இருக்கக்கூடியது ஒரு 43 million people. So the hunger கேட்டகரியில். Then malnutrition category 150 million people. So that is children who are stunted, that is 50 million people, sorry, 150 million children are stunted malnutrition nala, so ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால. And then 50 million people are wasted, and then 2 billion adults are nutrition deficiency. அப்படின்னா வெயிட் லைக் டிஃபிஷியன்சினால பாதிக்கப்படாது, மைக்ரோ நியூட்ரியன்ஸியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். இப்போ Afghanistan and then Ukraine and then Sri Lanka also having the crisis of food economic security problem இருக்கு. Afghanistan we provided wheat கிட்டத்தட்ட லைக் 50,000 மெட்ரிக் டன்ஸுக்கான வீட் நம்ம ப்ரொவைட் பண்ணோம். அங்கே இருக்கக்கூடிய பீப்புள், தட் இஸ் 22.8 million people will get benefited by this. And then ரிஸ்கில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் பீப்புள் எடுத்தீங்கன்னா 8.7 million people who are at the great risk. அதனால தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுட் இன்செக்யூரில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் கிரைசிஸில் இருக்கக்கூடிய பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் வி ப்ரொவைடட் இட். இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் செல்ஃப் லைக் சர்ப்ளஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட், தட் இஸ் வீட் அண்ட் ரைஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ரொம்ப அதிகம் நமக்கு, சீரியல்ஸாக இருக்கட்டும். இந்தியாவோட ஸ்டாண்ட் ஆன் த ஃபுட் செக்யூரிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 million tons ஆஃப் சீரியல்ஸ், அப்புறம் 100 million tons ஆஃப் ஃபுட் ஸ்டாக் நம்ம எப்போவுமே நம்மகிட்ட இருக்கும். கிட்டத்தட்ட எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவு ரைஸ் அண்ட் வீட் மட்டுமே 20 million tons நம்ம கரண்ட் இயர், தட் இஸ் 2021 வந்து நம்ம அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இட்ஸ் வெரி ஹை. அதனால நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வி ஆர் ப்ரொவைடிங் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் மூலமாக ஃப்ரீ ரைசஸ். ஃப்ரீ இன் த சென்ஸ் சில ஸ்டேட்ஸில் ஃப்ரீ, சில ஸ்டேட்ஸில் 3 rupees and 2 rupees and 1 rupee சீரியல்ஸுக்கு, அண்ட் வீட்டுக்கு 2 rupees and the ரைஸுக்கு 3 rupees. And then targeted PDS system we are providing, MDM, that is midday meal scheme, ICDS, குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷன் 0 to 6 years கேட்டகரியில் நியூட்ரிஷன் லெவல் டார்கெட் பண்ணுறோம். அப்புறம் கோவிட் டைம் பீரியடில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா வாஸ் லான்ச். அதில் ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் 5 kgs ஆஃப் ரைஸ். அண்ட் தென் லைக் விச் மீன்ஸ் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் நார்மல் கார்டு ஹோல்டர்ஸ் அதில் ஒரு மெம்பர் 5 kg வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் 5 kg கிடைக்கும். அப்போ ஒரு பர்சனுக்கு வந்து 10 kg வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணாங்க. அதே மாதிரி அந்தோதய அன்ன யோஜனா கேட்டகரியில் 35 kg வாஸ் ப்ரொவைடட் ஃபார் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில். அண்ட் தென் கரீப் கல்யாண் யோஜனா மூலமாக 5 kg எக்ஸ்ட்ரா வாஸ் ப்ரொவைடட் ஃபார் திஸ் ஃபேமிலிஸ். ஸோ தட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் தி ஸ்கீம். The next ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவோட பாப்புலேஷன் 195 million people are in suffering of undernourished population இருக்காங்க 821 million people.
that is undernourished population, that is 195.9 million. இந்தியாவோட குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் இஸ் ஆல்சோ 116 லெவலுக்கு போயிருக்கு. முன்னாடி சாரி 101 கேட்டகரி அண்டர் 116 கண்ட்ரீஸ்ல. ஏர்லியர் வி வர் பெட்டர் 94th ரேங்க்ல இருந்தோம். இப்போ அது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கான ரீசன் கோவிட் டைம் பீரியடில் நிறைய பீப்புளுக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி, ஏன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் 75% பாப்புலேஷன் ஆர் டார்கெட்டட், அதர் பாப்புலேஷன் ஆர் நெக்லெக்டட். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு டேக் கன்சர்ன். ஸோ த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு சரிஸ்கா டைகர் ரிசர்வ் இன் ராஜஸ்தான். இதில் ரொம்ப நாளாக ஃபயர் வந்து க்ளோ ஆகிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஹீட். ட்ரை ஏரியா ஆரவல்லி ரேஞ்சில் தான் இந்த டைகர் ரிசர்வ் வரும். ட்ரை கிராசஸ், லீவ்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து முதல்ல ஏரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபயர் உருவானதுக்கான ரீசன் தெரில. இந்த ஃபயர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது கிட்டத்தட்ட 381 ஃபயர் ரிப்போர்ட்டட் டூரிங் 30th March 2020 381 fire reports in the northern areas, not in the reserve area. மவுண்டன்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டிலே இருந்துச்சு, நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கொடைக்கானல் ஏரியாவில். அது மாதிரி யூ ஹேட் 133 த ஹையஸ்ட் இன் தி மத்திய பிரதேஷ். ஸோ இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்க வேண்டிய விஷயம். ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், ஃபயர் எந்த அளவுக்கு பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற ஃபயர் இட்ஸ் கேட்டகரைஸ்ட் அஸ் அ வல்னரபிள் ஏரியா. வல்னரபிள் ஏரியா கேட்டகரியில் தான் இது அதிகமாக இருக்கும். தோஸ் ஏரியாஸ் ஆர் ப்ரோன் டு ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ். இல்லைனா ஃபாரஸ்ட் ஃபயருக்கான ப்ரோன் ஏரியா. ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்கிறதுக்கு ஒன்று நேச்சுரல் கேட்டகரி, தட் இஸ் மரங்கள் ரப் பண்ணுறதுனால, அப்புறம் புல்லுகள் ரப் பண்ணுறதுனால, ட்ரை கிராஸஸ் வந்து ரப் ஆகுறதுனால ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வரும். தண்டர் ஸ்டார்ம்ஸ், லைட்னிங் மூலமாகவும் உங்களுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். சரிஸ்கா டைகர் ரிசர்வ் இன் ஆரவல்லி ரேஞ்சுன்னு சொன்னேன், ஆல்வார் டிஸ்ட்ரிக்டில் வருது. ப்ராஜெக்ட் டைகர் 1978 இட் வாஸ் மேட் டைகர் ரிசர்வா. அண்ட் தென் நிறைய டெம்பிள்ஸ் அண்ட் தென் ஃபோர்ட்ஸ் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் அவுரங்கசீப் வந்து அவரோட பிரதர் தாராஷிகோவை வந்து லைக் இம்ப்ரிசன் பண்ண அந்த ஃபோர்ட், தட் இஸ் கன்கர்வாடி, அந்த ஃபோர்ட் இந்த டைகர் ரிசர்வோட நடுப்பகுதியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடாக, just know the names, that's all, that is enough. அப்புறம் ராஜஸ்தானில் வேற இருக்கக்கூடிய நேஷனல் பார்க்கும் ரிசர்வும் தெரிஞ்சுக்கணும். டெசர்ட் நேஷனல் பார்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கியோலியோ நேஷனல் பார்க் ரீசென்ட்லி வி ஸ்டடி. ராந்தம்பூர் நேஷனல் பார்க், சஞ்சய் கர்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ வில் ஹேவ் டு ரிமெம்பர். தென் தேர்ட் நியூஸ் ரிலேட்டட் டு மேரிடைம் ரெஸ்கியூ கோஆர்டினேஷன் சென்டர். நேற்றுக்கும் அந்த கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம அந்த டாப்பிக்கை வந்து மிஸ் பண்ணிட்டோம், அதனால தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பாயிண்ட் இருந்துச்சு, ஐ நெவர் மென்ஷன்ட். ஸோ மேரிடைம் ரெஸ்கியூ கோஆர்டினேஷன் சென்டர், வி சைன்ட் அன் அக்ரிமெண்ட் வித் திஸ் ஸ்ரீலங்கா. அந்த தீவுகளை நம்ம அக்ரிமெண்ட் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினது மாதிரி இப்போது மேரிடைம் ரெஸ்கியூ கோஆர்டினேஷன் சென்டர் பிஹெச்எல் வந்து ஸ்ரீலங்காவில் அமைக்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் வி ஹேவிங் அ இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர். ஃபியூஷன் சென்டரோட பொறுத்த வரைக்கும் ஒயிட் ஷிப்பிங் வந்து நோட் பண்ணுறதுக்காக இந்தியன் ஓஷன் ஏரியாவில் குர்கானில் நமக்கு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதே மாதிரி இது வந்து மேரிடைம் ரெஸ்கியூ கோஆர்டினேஷன் சென்டர் அப்படின்னா இந்த ஏரியாவில் சீலைன் ஏரியா, அது நம்ம ஆல்ரெடி படித்தோம், மால்தீவ்ஸ் ஏரியா இஸ் அ மெயின் சீலைன் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் இந்த ஐலண்ட்ஸ், அப்புறம் ஸ்ரீலங்கா இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் சீலைன் ஏரியா. அப்போ அந்த சீலைன் ஆஃப் கம்யூனிகேஷன், தட் இஸ் அதிகமான ஷிப்ஸ் வந்து கிராஸ் பண்ணக்கூடிய, ஒரு நாளைக்கு இந்த ஏரியாவில் 200க்கு அதிகமான ஷிப்ஸ் வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது, கடந்து போகிறது. அப்போ இந்த ஷிப்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படணும், ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரெஸ்கியூ பண்ணப்படணும். ஆயில் ஸ்பில்ஸ் அதிகமாக ஆகுறது உருவாகும், அந்த ஆக்சிடென்ட்ஸ் கேன் ஹேப்பன். ஸோ இந்த மாதிரியான டைம் பீரியடில் இதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கும் இந்த ஆப்ரேஷன் பீப்புள்ஸ் எவாக்குவேஷன் பண்ணுறது டிசாஸ்டர் கேட்டகரியில், ஸோ அதுக்கான சென்டர் தான் இது. அண்ட் தென் மெயின்லி வி ஆர் மேக்கிங் இட் ஃபார் ப்ரொடெக்ஷன், செக்யூரிட்டி பர்பஸ். இந்தியாவோட கோஸ்டல் கார்டும் நேவியும், அது மாதிரி ஸ்ரீலங்காவோட கோஸ்டல் கார்டு இல்லைன்னா நேவி, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஆப்ரேஷனை பண்ண போகிறாங்க. 2 பேரும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் பண்ண போகிறாங்க. ஸோ போத் சைட்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் வில் பி தேர் டு ப்ரொடெக்ட் திஸ் ஏரியா. கிட்டத்தட்ட 200 ஷிப்ஸ் இந்த ஏரியாவில் பாஸ் ஆகுதுன்னு சொன்னேன். ஸோ சாகர் இனிஷியேஷனில் இட் இஸ் அ பார்ட் செக்யூரிட்டி க்ரோத் ஃபார் ஆல் இன் திஸ் ரீஜன். இந்தியன் ஓஷன் ஏரியாவில்
we are the responsible person to protect these areas. Then that's all. The next news related to faster. So CGI already we studied artificial intelligence. சூப்பேஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட் நம்ம பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமாக அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கரெக்ட் பண்ணுறது. ஆல்ரெடி வி ஹேவிங் ஆன்லைன் ப்ரொசீடிங்ஸ் ஹேப்பன்ட், வி ஹாவ் சீன். அதே மாதிரி இப்போ ஃபாஸ்டர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி 2021 இது லான்ச் பண்ணப்பட்டது. அது இப்போ தான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓப்பன் பண்ணப்படுது. அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ தான் அதை திறந்து வச்சுருக்காங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வரும், இன்டீரியம் பெயில் ஆர்டராக இருக்கட்டும், இல்லைனா கோர்ட்ல இருந்து வரக்கூடிய ரிலீஸ் ஆர்டராக இருக்கட்டும், ஜாமீன் ஆர்டராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து போய் ஜெயிலுக்கு சேர்றதுக்கு இட் வில் டேக் டைம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கக்கூடிய கேஸ் அங்கேருந்து வெர்டிக்ட் வந்து இப்போ சதர்ன் மோஸ்ட் பார்ட்டுக்கு வரணும் அப்படின்னா இட் வில் டேக் டைம் அண்ட் த டிலே வில் ஹேப்பன். ஸோ அதை தடுக்கிறதுக்காக ஃபாஸ்டர், தட் இஸ் ஃபாஸ்ட் செக்யூர் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் சிஸ்டம், எல்லா ஆர்டர்ஸ், ஸ்டே ஆர்டர்ஸ், பெயில் ஆர்டர்ஸ், ரெக்கார்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே வந்து இதன் மூலமாக எந்த இடத்துக்கு போகணுமோ அதுக்கு வந்து அனுப்பி வைக்கப்படும். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ். ஆர்டிகிள் 21 அடிப்படையில் இட்ஸ் அ பார்ட் ரைட் டு லைஃப் கேட்டகரியில். ஸோ டிஸ்கிரிமினேஷன் அண்ட் த ப்ரைவசி கேட்டகரி எவ்ரி திங் வில் கம் அண்டர் திஸ். ஸோ கோர்ட் எல்லா ரெக்கார்ட்ஸுமே வந்து இது மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது வந்து ஸ்பீடி ரெட்ரஸல் மெக்கானிசம் அஸ் வெல் அஸ் அவங்களுக்கு வந்து உடனே விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக கிடைக்கும். அப்புறம் என்னென்ன மாதிரியான வெர்டிக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நார்மல் பீப்புளும் தெரிஞ்சுக்க முடியும் இதன் மூலமாக. தென் நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு ரைசிங் ஆக்சலரேட்டிங் MSME performance. It's a new scheme, RAMP. Rising accelerating MSME performance, RAMP அப்படின்ற ஸ்கீம். இட்ஸ் அண்டர் தி it was funded, வேர்ல்டு பேங்க் வந்து இதுக்கு அதிகமாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. இட்ஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ மீடியம் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ், MSME கேட்டகரியில் வருது மினிஸ்ட்ரி கீழே. இதுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா வேர்ல்டு பேங்க் வந்து ஃபண்ட் பண்ற கிட்டத்தட்ட 6,062.45 6,062.45 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இதில் வேர்ல்டு பேங்கோட ஃபண்டிங் எடுத்தீங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் இல்லை. 3,750 crore. ஸோ இது வேர்ல்டு பேங்கோட ஃபண்டிங். இட்ஸ் அ சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்னு சொன்னால் ஸ்டேட் வராது இதில் கான்ட்ரிபியூஷன். ஹெடட் பை தி MSME, நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே. அப்புறம் இது ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து சின்ஹா கமிட்டி ரெக்கமெண்டேஷன். அப்புறம் KV கமத், he is the principal economic advisor of PM ஓட எக்கனாமிக் அட்வைசர், எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் he is the head. ஸோ அவர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு இதை கொண்டு வர்றதுக்கு. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் லைக் brought அவுட். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு MSME செக்டாரில் இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம் கிரெடிட், அவங்களுக்கு வந்து லோன் ப்ராப்பராக கிடைக்கிறது இல்லை. மார்க்கெட் கிரெடிட் கிடைக்கிறதுக்கான இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபண்டிங் மஸ்ட். பேங்காக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஃபண்ட் பண்ணணும் கவர்மெண்ட். ஸோ அதுக்காக இந்த ஃபண்டு பயன்படுத்துவாங்க. ஸ்ட்ரென்தனிங் த இன்ஸ்டிடியூஷன், தட் இஸ் எஃபிஷியன்சி, ரிஃபார்ம் பண்ணுறது, அவங்களோட இன்ஸ்டிடியூஷனை வந்து கவர்னன்ஸ் பண்ணுறது. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட்டோட சப்போர்ட் மூலமாக. ஸோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அப்புறம் அட்ரஸ் தி டிலே இன் தி பேமெண்ட்ஸ். இப்போ MSMEல இருந்து ஒரு பொருள் வந்து இண்டஸ்ட்ரி சைடு போகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் இண்டஸ்ட்ரியிலேருந்து பணம் வந்தால் மட்டும்தான் அடுத்து அவங்க ப்ராசஸ் ஆரம்பிக்க முடியும். ஸோ அதில் வந்து டிலே இருக்கும். ஸோ அது எல்லாமே தடுக்கிறதுக்காக தான் இதை வந்து ஃபண்டிங் இதை வந்து இனிஷியேட் பண்ண போகிறாங்க. And then state government, central government, the state means central, I am talking about central will also invest in this project. And then MSME la renewable energy category, non-farm business category, wholesale, இதெல்லாமே வந்து ஊக்கப்படுத்த போறாங்க. ஸோ இது MSME கேட்டகரியில் புதுசா. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். The next news related to
ஸோ மற்றபடி சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ் என்னன்றது நீங்கள் படிச்சுக்கோங்க. ஜினோம் எடிட்டிங், நார்மலாக ஜினோம் எடிட்டிங்னா என்னன்றது we will see first and then we will see what about the news. Genome editing அப்படின்னா gene, that is DNA, that is a CRISPR-Cas9 technology. CRISPR-Cas9 technology, it's a biomolecular scissor. ஸோ உங்களோட ஜீனை வந்து எடிட் பண்ணக்கூடியதுக்கு யூஸ் பண்ண அந்த இமேஜை காமிச்சேன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ த இமேஜ், ஸோ உங்களோட ஜீனில் இருக்கக்கூடிய டிஃபெக்டை மாற்றுறது, இல்லைன்னா ஃபாரின், இட்ஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட், இது ஹியூமன்ஸுக்கும் பண்ண முடியும், பிளான்ஸுக்கு பண்ண முடியும், அனிமல்ஸுக்கு பண்ண முடியும், எல்லாருக்குமே. டிஎன்ஏ சேஞ்ச் பண்ணுறது, ஜெனட்டிக்கல் டிசார்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிசர் நீங்கள் பார்க்க முடியும். எந்த இடம் டிஃபெக்டோ அந்த இடத்த வந்துட்டு கட் பண்ணிவிட்டு யூ கேன் ஆட் அ ஃபாரின் திங். ஃபாரின் அப்படின்னா பிளான்ட்டுக்கு அப்படின்னா ஃபாரின் ஜீனை வந்து ஆட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக அது வந்து ப்ரொடக்ஷன்ஸ் அதிகப்படுத்தும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஹாவ் லைக் பிடி காட்டன், அது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. பிடி காட்டன் அப்படின்னா நார்மல் காட்டன் தான், கிரையாக் 1 அண்ட் த கிரையாக் 2. இது பிடி காட்டனோட ஜெனட்டிக்கலி மாடிஃபைடோட நேம் cry 2, cry 1 AC, cry 1 AC and the cry 2 AC. இது வந்து அதோட நேம், மாடிஃபைடு காட்டனோட நேம். இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பேசிலஸ் thuringiensis பிடி, தட் இஸ் சாயில் பாக்டீரியம், அதோட ஜீனை எடுத்து இதில் இன்ஜெக்ட் பண்ணாங்க, which will create poisonous for the insects. பெஸ்ட் வந்து பிங் பவுல் வார்ம். ஆக்சுவலாக காட்டன் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும்போது அந்த பவுலில் வந்து அது விழுந்துச்சு அப்படின்னா அதை வந்து மொத்தமாக அழிச்சிடும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஜீன், இதோட பாக்டீரியாவோட லைக் இந்த ஜீனை இன்ஜெக்ட் பண்ணுற மூலமாக பாய்சனஸ் எஃபெக்ட் டு தி இன்செக்ட் வாஸ் கிரியேட்டட் அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிங்க் பவுல் வார்ம் வந்து அட்டாக் பண்ணாது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். ஸோ இதான் சேஞ்சஸ். ஸோ இது வந்து நம்ம வேறு விதத்தில் பண்ணியிருக்கோம். CRISPR-Cas9 வந்து டிஎன்ஏல சேஞ்ச் பண்ணுறது, அது பிளான்ஸுக்கு நம்ம பண்ண முடியும். சரியா? ஸோ சேஞ்சஸ், ஆல்ட்ரேஷன், ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இப்போ எதனால இது நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ இதெல்லாம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, தட் இஸ் பிடி காட்டன், பிடி பிரிஞ்சால், இதெல்லாம் இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது. வி ஹேவிங் அ பாடி தட் இஸ் ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. ஸோ இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் கீழே இருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ ஃபாரஸ்ட் சேஞ்ச், கிளைமேட் சேஞ்சோட செக்ரட்டரி தான் ஹெட் திஸ் டிபார்ட்மெண்ட், திஸ் போர்டு. இப்போ ஏதாச்சும் ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, பிளான்ஸாக இருக்கட்டும், லைக் அனிமல்ஸாக இருக்கட்டும், இட்ஸ் அபவுட் எனி சேஞ்சஸ் தே ஆர் இன்ட்ரோடியூசிங். சாரி, அனிமல்ஸில் அனிமல்ஸும் வரும். ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க, மஸ்டர்ட் பண்ணுறாங்க, தென் பிளான்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ இது யார் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஜிஏசி வந்து அதை எந்த பாதிப்பும் வராது அப்படின்ற சர்டிஃபிகேஷன் கொடுத்த அப்புறம் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் தே கேன் அலோவ் தோஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ப்ராடக்ட் இன் தி மார்க்கெட். இல்லைன்னா பீப்புள் வந்து கல்டிவேட் பண்ணுறது அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பெர்மிஷன் இஸ் மஸ்ட். இந்த ஜிஏசி வந்து பெர்மிஷன் கொடுக்கணும். இப்போ மஸ்டர்ட் வந்து இட் வாஸ் பெர்மிட்டட் பை திஸ் குரூப் ஜிஏசி, ஜெனட்டிக் பிடி, தட் இஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு லைக் ஆர்கனிசம் ஆர் மஸ்டர்ட் வந்து இப்போ அவைலபிள். ஜிஏசி வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, ஆனால் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வயர்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் கொடுக்கல. அதுக்கான ரீசன் பீப்புளோட ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் தி மஸ்டர்ட். ஸோ இதுதான் அந்த பாடி. இப்போ இவங்க வந்து நிறைய ஜெனட்டிக்கலி மாடிஃபைடை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. இது ஆக்சுவலாக உருவாக்கப்பட்டது அண்டர் தி கேட்டோஜினா ப்ரோட்டோகால். ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட்ஸ் வந்து எல்லா பீப்புளுக்கும் வந்து தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காகவும், ஸோ கன்வென்ஷனல் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அதன் அடிப்படையில் தான் இது கன்சர்வேஷன் பண்ணுற பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை. ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம் டைவர்சிட்டி அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கனைசேஷன் அதிகமாக லைக் ஆர்கானிசம்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் நார்மல் பயோடைவர்சிட்டி வந்து பாதிக்கும். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எல்லா கண்ட்ரீஸும் ஒரு பாடி உருவாக்கியிருக்காங்க. அதில் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பாடி தான் ஜிஏசி, ஏசிசி.
சரியா? ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. ஸோ இப்போ எதனால இது நியூஸ்ல வந்திருக்குன்ற சொல்லிடுறேன். இப்போ பிளான்ஸ்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்றாங்க. There are three things. SMA, there is a name. Show the name. Yes. SDN. SDN1, that is site directed nucleus. Then site directed nucleus 2. Site directed nucleus 3. ஸோ இது என்ன அப்படின்னா சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் பண்ணுறது. இப்போ பிளான்ஸில் வந்து பெரிய அளவில் ஃபாரின் ஜீனை எடுத்து, இப்போ பிடி காட்டனில் எடுத்தீங்கன்னா ஃபாரின் ஜீனை எடுத்து உள்ள வைக்கிறீங்க. அப்போது இட்ஸ் ஏலியன் ப்ராடக்ட் தான் ப்ரொடியூஸ் ஆகும் அதுக்கு பிறகு. அதே மாதிரி SDN-N1ன்றது சின்ன சின்ன வேரியேஷன் தான், டிஃபெக்ட்ஸை மாற்றுறது. இதுவும் அதே மாதிரி தான். இது ரெண்டும் வந்து லைக் ஏதாவது சேஞ்ச் பண்ண ஆல்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் வந்து GACயில் பெர்மிஷன் வாங்க தேவையில்லை, அதை மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற குணம். ஏன்னா இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா பிடி காட்டன்ல சேஞ்ச் பண்ற மாதிரி பேசிலஸ் துரிஜினஸோட ஜீனை எடுத்து நீங்க இன்ஜெக்ட் பண்ணீங்கன்னா ஃபாரின் ஏலியன், அப்போ அதுக்கு வந்து யூனிட் பர்மிஷன். இப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கெல்லாம் நீங்க போய் பர்மிஷன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட்டுமே மார்க்கெட்ல வர முடியாது. அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நீங்க பர்மிஷன் வாங்காமலே வந்து ஆல்டர் பண்ணி யூ கேன் இன்ட்ரடியூஸ் இன் தி மார்க்கெட். இது சின்ன சின்ன சேஞ்சஸ். ஃபாரின் மோஸ்ட் டிஎன்ஏல சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க, சரியா? ஆனால் இந்த கேட்டகரி த கோர் பார்ட் வில் பி சேஞ்ச் லைக் திஸ், அதோட எஃபெக்டே சேஞ்ச் ஆகும். அதனால இதுக்கு வந்து பெர்மிஷன் மஸ்ட். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு AFSPA, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட். இது எதனால நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா அசாம் ஏரியா, நாகாலாந்து அண்ட் மணிப்பூர் ஏரியாவில் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்டை வந்து குறைச்சிருக்காங்க. எந்தெந்த ஏரியாவில் வந்து தேவை இருக்கோ அந்தந்த ஏரியாவுக்கு மட்டும் அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன் தி நாகாலாண்ட் 1957, கரெக்ட் தானே? எஸ், 1956, சாரி. இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் நாகாலாண்ட். அது ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் தே டிமாண்டட் ஃபார் தி நாகாலிம், அதை செஷன் மூமெண்ட்டை ஒடுக்கிறதுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸை வந்து கட்டைல் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட 1956. அண்ட் தென் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து ஸ்பெஷல் பவர்ஸ், தே ஹாவ் ரைட் டு ஃபயர் எனி பர்சன் லைக் without warnings they can do it, and then without warrant they can arrest any person. Without warrant they can arrest, without having warrants and then information they can go and search any places. So section 3 of this act, AFSPA Act, Armed Forces Special Power Act, it talks about disturbed area. There is a concept called as disturbed area. இது முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த பவர் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், தட் இஸ் ஹோம் மினிஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஸ்டேட் கன்சர்ன் இருக்கோ அவங்களும் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் டிஸ்டர்ப்ட் ஏரியா அப்படின்னு. டிஸ்டர்ப்ட் ஏரியா அனௌன்ஸ் பண்ணாலே அங்கே இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் கிடைக்கும். அப்போ அதன் மூலமாக எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸை வந்து அவங்க தடுக்க முடியும். யாராச்சும் ஆர்ம்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, கேதர் ஆகுறாங்க அப்படின்றப்போ வித்தவுட் இன்ஃபர்மேஷன் தே கேன் ஃபயர் எனி பர்சன் இஃப் தெர் இஸ் அ சஸ்பீஷியஸ் பர்சன்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா. அதனால தான் நாகாலாண்டில் ரீசெண்டாக ஒரு மியான்மர் பார்டர் ஏரியாவில் ட்ராவல் பண்ண இந்தியன், தட் இஸ் நாகா பீப்புள் வர் ஷாட் அவுட் பிகாஸ் ஆஃப் தப்பான ஒரு லைக் மியான்மரி பீப்புள் இல்லைன்னா இந்த நாகாவோட NSCN காப்லாங் குரூப்ஸ் வந்து ஊடுருவுறாங்க அப்படின்றதுனால தாக்குதல் நடத்துனாங்க. ஸோ தட்ஸ் அ ராங் இன்ஃபர்மேஷன் கேம். அவங்க அந்த நேரத்தில் கிராஸ் ஆவாங்கன்றது தெரிஞ்சிருச்சு, இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. பட் கிராஸ் ஆனது அப்பாவி மக்கள், அவங்க நிறைய பேர் இறந்த நியூஸ். அதனால தான் இப்போ வந்து எந்தெந்த ஏரியாவில் வேணுமோ அப்படின்றத டிசைட் பண்ணி இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கரண்டாக இருக்கக்கூடியது வந்து நாகாலாண்டில் இருக்குது, அருணாச்சல் பிரதேஷில் இட் இஸ் தேர். இந்த ரெண்டு பிளேஸையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நோட்டிஃபை பண்ணுறாங்க. இப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கேன் நோட்டிஃபைன்னு சொன்னேன் டிஸ்டர்ப்ட் ஏரியா. இந்த நாகாலாண்ட் அப்புறம் மணிப்பூர், திஸ் டூ பிளேசஸ் ஆர் நோட்டிஃபை, சாரி அருணாச்சல் பிரதேஷ், திஸ் டூ பிளேசஸ் வேர் நோட்டிஃபைட் பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அதே இது உங்களுக்கு மணிப்பூர், அப்புறம் there is another place அசாம், இந்த ஏரியா நோட்டிஃபை பண்ணுறது வந்து ஸ்டேட்.
அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லலாம் இருக்கு, அது ரிலேட்டட் டூரிசம், பிளாஸ்டிக்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ சாரி, பிளாஸ்டிக்ஸ் இல்லை, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இன் திஸ் கேட்டகரி, அசாம் அண்ட் மணிப்பூர், திஸ் ஏரியா வில் பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட். ஸ்டேட் வந்து டிஸ்டர்ப்ட் ஏரியான்னு அனௌன்ஸ் பண்ணால் தே கேன் ஹாவ் த கண்ட்ரோல் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இது வந்து நாகாலாண்டும் அருணாச்சல் பிரதேஷும் வந்து யாரோட கண்ட்ரோலில் வரானா மினிஸ்டர் ஹோம் அஃபேர்ஸ் தான் இவங்களை டிஸ்டர்ப்ட் ஏரியான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மேகாலயா இப்போ கிடையாது, முன்னாடி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 27 இயர்ஸ்க்கு பிறகு they have changed. 2018ல they have removed the like Armed Forces Special Power Act. அது மாதிரி உங்களுக்கு there's another state also, Tripura, 2015ல they have announced. ஸோ இதெல்லாமே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட்லேருந்து வந்தது. எதனால் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் ப்ராப்ளம் அப்படின்னா, லைக் வித்தவுட் லைக் ராங் இன்ஃபர்மேஷன் வந்தால் கூட எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் இல்லாமல் தே வில் டூ ஃபயரிங்ஸ் எக்ஸெட்ரா. அது வந்து ஹியூமனிட்டேரி லைக் பீப்புளை வந்து நார்மல் பீப்புளை பாதிக்கும். எந்த நேரத்தில் சர்ச்சிங் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றப்போ வல்னரபிள் செக்ஷன்ஸ் வில் பி கெட் அஃபெக்டட், விச் மீன்ஸ் லைக் ட்ரைபல் பீப்புள்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. அதில் உமன்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஹவுசஸில் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் என்டர் ஆகுறது இதெல்லாமே ப்ராப்ளமாக சொல்லப்படுது. ஆனால் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவரும் வேணும் அப்படின்றதுக்கும் உதாரணங்கள் இருக்குது. ஸோ யூ கேன் ஸ்டடி ஃப்ரம் தி நோட்ஸ். அண்ட் த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு 2 new geological heritage sites were added. நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் we having 34 geological heritage sites. It was notified by the Geological Survey of India. இப்போ Geological Survey of India வந்து 2 பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஜியாலஜிக்கல் சர்வே அப்படின்னா ஃபாசில் ஃபியூல்ஸ் ஃபாசில் ஃபாசில் எவிடன்சஸ் இருக்கக்கூடிய பகுதிகள். தட் இஸ் ஹிமாச்சல் பிரதேஷில் ஷிவாலிக் ஃபாசில் பார்க் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. 2.6 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து 11,700 இயர்ஸ் எகோ அந்த டைம் பீரியட்ல உள்ள ஃபாசில் எவிடன்சஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. தட் இஸ் பிளிஸ்டோசின் பீரியட் கேட்டகரியில். யூ பீப்புள் நோ ஹிமாலயன் மவுண்டன்ஸோட ஃபார்மேஷன் டைம் பீரியட். அப்புறம் தட் இஸ் இன் ஸ்டொரமெட்டோலைட், தட் இஸ் டோலமைட் லைம்ஸ்டோன் பக்ஸா ஃபார்மேஷன் சிக்கிம் ஏரியாவில் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் இயர்ஸ் டு 541 மில்லியன் இயர்ஸ் எகோ அந்த டைம் பீரியட்ல ஃபார்ம் ஆன இந்த ஜியாலஜிக்கல் எவிடன்சஸ், தட் இஸ் ஃபாசில் எவிடன்சஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஏரியாவும் வந்து ஜியாலஜிக்கல் சர்வே வந்து ஜியாலஜிக்கல் ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். கிட்டத்தட்ட 34 சைட்ஸ். யூ கேன் ஷோ த சைட்ஸ். ஆந்திர பிரதேஷில் யூ ஹேவிங் லைக் சைட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஜஸ்ட் ரீட் இட். ஏதாச்சும் ஆப்ஷன் ரிலேட்டடாக வரும்போது யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை, நோ நீட் டு மக்கப். ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு கேட்டகரி எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இருக்கக்கூடிய இந்த பிளேசஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். அந்த ஜியோ பார்க் இஸ் தேர், யுனெஸ்கோவோட ஜியோ பார்க். அது இந்தியாவிலையும் சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ வி ஹேவிங் கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் 34 ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். So that's all about today's current affairs. Now the time for the MCQ. So question number 1. So consider the following statements. The value of Indo-Sri Lanka trade has consistently increased in the last decade. Statement number 2. The textile and the textile article constitute an important item of trade between India and Bangladesh. So statement number 3. In the last 5 years, Nepal has been the largest trading partner of India in the South Asia. Which of the statements given above are correct? Options are A, 1 and 2 only. Option B, 2 only. Option D. Option C, 3 only. Option D, 1, 2 and 3 only. Question number 2. The mountainous feature named Right Mounds is associated with which of the following? Options are A, Phobos,
Option B, Pluto. Option C, Titan. Option D, Mars. Question number 3. Which one of the following planets has the largest number of natural satellites or moons? Options are A, Jupiter, B, Mars, C, Saturn, and then D, Venus. So, question number 4. Consider the following in respect to Indian Ocean Naval Symposiums. Statement number: the inaugural IONS was held in India in 2015 under the chairmanship of Indian Navy. Statement number 2: IONS is a voluntary initiative to seek to increase maritime cooperation among navies of the littoral states of the Indian Ocean region. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 5. Lord Buddha's image is sometimes shown with a hand gesture called Bhumish Pasa Mudra. It symbolizes what? Options are A, Buddha's calling of the earth to watch over the Mara and to prevent Mara from disturbing his meditation. B, Buddha's calling of the earth to witness his purity and chastity despite the temptations of Mara. So, option C, Buddha's reminder to his followers that they all arise from the earth and finally dissolve into the earth, and thus this life is the transitory. Option D, both the statements A and B are correct in this context. So, question number 5 questions over. Okay. Now the time for the answers. Answer for question number 1. Answer is B. Question number 2. Answer is B. Question number 3. Answer is A. Question number 4. Answer is B. Question number 5. Answer is B. So that's all about today's current affairs and MCQ. Thanks a lot for joining.